அர்ச்சனா அர்ச்சனான்னு பேர் வச்சவங்களுக்கு வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், பொருளாதார ரீதியா வாழ்வு எப்படி இருக்கும்னு சொல்லுவீங்க? அர்ச்சனாங்கிறவங்க ஒரு நல்ல ஒரு பேர் தான். அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அர்ச்சனைன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அடுத்தவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு தெய்வ ரீதியான ஒரு அனுக்கிரகமான ஒரு வார்த்தைகள்ல, தெய்வ வார்த்தைகள்ல அது ரொம்ப முக்கியமானது. இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, இவங்களுக்கு இவங்களே தான் செல்ஃபா தான் எல்லாமே பண்ணிக்கணும். வெளியிலேருந்து ஒரு உதவிகள் கிடைக்கவே கிடைக்காது. இவங்க வந்து சுயம்பு மாதிரி இவங்க. எதையுமே இவங்களே ஏற்படுத்திக்கணும், இவங்களே பண்ணிக்கணும், இவங்களே ஓடணும், இவங்களே ஒழுகணும், இவங்களே எழுந்திரிச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி உள்ளது அரசு துறைக்கு கண்டிப்பாக வேலை செய்யும். உங்களுடைய இது வந்து எக்ஸாம்ஸ் எழுதிட்டீங்கன்னாக்கா, நான் சொல்றது வந்து அரசு துறையின்னு எழுதும் போது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா சின்ன வேலைக்கு பெரிய வேலைக்கு ட்ரை பண்ணாதான் சின்ன வேலையாவது கிடைக்கும். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அட்லீஸ்ட் அது கிடைக்கலனாலும் லோ லெவல்ல எதையோ ஒன்று கிடைச்சிக்கிறோம், உங்க கைக்கு கிடைச்சி போயிடும். ஸோ எடுக்கும் போதே அதாவது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளதுன்னு சொல்ற மாதிரி இவங்க எழுதும் போதே பெரிய எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதுனாங்கனாக்கா ஏதோ ஒரு பொறுப்பு கிடைச்சி இவங்க வாழ்க்கையில மிக சிறப்பான ஒரு அரசாங்க துறையில ஒரு நல்ல வேலை கிடைச்சி மாத சம்பளத்தையும் வாங்கி பென்ஷனையும் வாங்கி செட்டில் ஆவாங்க. அது மட்டும்தான் சிறப்பு. வியாபாரத்துறை வேண்டாம்.